ஹலோ வணக்கம். மணி ஆபீஷியல் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம கேப்டனோட புகழ் பாடும் வண்ணமாக இப்போ நம்ம தொடர்ந்து கேப்டன் அவர்களுடைய நடிச்ச படங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அவர் நடிச்ச 18வது வெளியான படம் தான் நான் சூட்டிய மலர். இந்த படம் வந்து 1983 ஜனவரி 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து அவருடைய கரியர்ல 18வது வெளியான திரைப்படம். இந்த படத்துல வந்து விஜயகாந்த், ஜூனியர் பாலையா, சுபத்ரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் சூட்டிய மலர் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க ஒரு கல்லூரியில் எடுக்கப்பட்ட படம். படம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரலுமே இந்த படம் கல்லூரியில தான் முடியும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த், ஜூனியர் பாலையா டீம் வந்து ஒரு கலகலப்பான, ஒரு ஜாலியான, ஒரு ரொமான்டிக்கான ஒரு டீம். அந்த டீம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, வர பெண்களை கலாய்க்கிறது, வாத்தியார்களை கலாய்க்கிறது, அந்த காலேஜ கலகலப்பா வச்சுக்கிறது, இவங்க தான் அவங்களோட வேலை. இவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் டீம் இருக்கும். அந்த டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் அதே வேலையை தான் செய்வாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மோசமா செய்வாங்க. இதுதான் இவங்க ரெண்டுக்குள்ள ஒரு பெரிய விஷயம். அந்த காலேஜ்ல படிக்கிற ஹீரோயினியை நம்ம விஜயகாந்த் சார் விரும்புவாரு. விரும்பி ஒரு தலையா விரும்பிட்டு இருப்பாரு. விரும்பிட்டு உண்மையான காதல் போய் சொல்ல போகும்போது அந்த பொண்ணு வந்து நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள உண்மையான காதல் இருந்துட்டு இருக்கும்போது இதை வந்து எப்படியாவது ஒண்ணு கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கூடவே இருக்கிற ஜூனியர் பாலையா வந்து இதுக்கான உண்டான சதி திட்டம் தீட்டுவாரு. அது என்னன்னா, அது விஜயகாந்துக்கு தெரியாது. அந்த இவருக்கும் அந்த பொண்ணு கிடைக்க கூடாது, அந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணு கிடைக்க கூடாது, அந்த பொண்ணு வாழ்க்கை வேஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதாவது வந்து கூட இருந்துகிட்டே குளிப்பறிக்கிற கேரக்டர் ஜூனியர் பாலையா கேரக்டர். அந்த கேரக்டர் செவனி சூப்பரா செஞ்சிருப்பாரு. அது போக இந்த படத்துல காமெடி ஆக்டர் ரெண்டு பேர் இருக்காங்க. குள்ளமணி இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க காமெடி ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு படம் இல்ல. இது வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான படம்லாம் சொல்ல முடியாது, சுமாரான படம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு வந்து சந்தர்போஸ் வந்து மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல பாடல்கள் வந்து ஓரளவுக்கு கேட்கும்படியா இருக்கும். நான் சூட்டிய மலர் அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன சம்பவம் செஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருந்தாலும் கூட ஏதோ பொழுது போல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம கேப்டனுக்காக கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு வந்து 19வது படமான டௌரி கல்யாணம் இந்த படத்தினுடைய ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இன்னைக்கு இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ. கேப்டன் ரசிகர்களும் கேப்டன் தொண்டர்களும் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.